ஐஎல்ஸ் இல்லாம ஸ்டூடெண்ட் விசால யூகே போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது இந்த வீடியோல பார்ப்போம். முதலாவது வழி தான் ஓ லெவல் இங்கிலீஷ் சி பாஸ் ஒன் இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது யூகேல ஓ லெவல் இங்கிலீஷ்க்கு சி பாஸ் ஒன் இருந்தா அவங்க ஐஎல்ஸ் இல்லாம எடுப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஏ லெவல் இங்கிலீஷ்க்கு எஸ் பாஸ் ஒன் இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஏ லெவல் எஸ் இருந்தா எடுப்பாங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் போறதுக்கு தான் யூஸ் பண்ணிடும். இன்கேஸ் நீங்க யூகே டிகிரி வந்து ஸ்ரீலங்கால கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு மாஸ்டர்ஸ் போவேலும் யூகேக்கு ஐஎல்ஸ் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐசிவிடி, இசாஃப்ட், அபேட் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல யூகே ரெகக்னைஸ் டிகிரியோடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு யூகேக்கு போவேலும் ஐஎல்ஸ் இல்லாம. நாலாவது ஆப்ஷன் வந்து அதுவும் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான். இன்கேஸ் நீங்க வந்து ஸ்ரீலங்கன் லோக்கல் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் மீடியம் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு ஐஎல்ஸ் இல்லாம யூகே போயிடும். இந்த 4 ஆப்ஷனும் இல்லையா, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் ஃப்ரீ இன்டர்னல் இங்கிலீஷ் டெஸ்ட். சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது யூகேல, அவங்க வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, ஃப்ரீயா வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐஎல்ஸ் இல்லாம போயிடும்.